கட்டாயம் நீங்கள் கோயிலுக்கு போகும்போது உங்கள் குழந்தைகளை அழைச்சிட்டு போகணும். நீங்கள் சுவாமி எப்படி கும்பிட்றீங்கன்னு அவன் பார்க்கணும். நீங்கள் துக்கமாக இருக்கு, எனக்கு ஒரு பிரச்சனை, அப்போ மட்டும் நான் கடவுள்கிட்ட போகிறேங்கிற மாதிரி உங்கள் பையன் பழகிடக்கூடாது. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறப்பையும் கோயிலுக்கு வரணும், நன்றி சொல்கிறதுக்காக வரணும். நீங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சா, வா கடவுள்கிட்ட போகலாம், ஐயா காப்பாற்றுவாருன்னு சொல்லிவிட்டு அப்பையும் நீங்கள் வரணும். இந்த ரெண்டுமே உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் ஃபீடிங் கொடுத்தா மட்டும்தான் அவனுக்கு ஒரு பிரச்சனை வாழ்க்கையில் வரும்போது கடவுளை தேடி வருவோம். இப்போ எல்லாரும் குழந்தைங்க எதுக்குங்க தேவையில்லாமல் அவங்கள போட்டு அலக்கழிச்சிட்டு நான் மட்டும் வரேன்னு சொல்லிட்டு வரீங்க. 20 வயசுக்கு அப்புறம் அவனுக்கு கடவுள் நம்பிக்கைங்கிறதே இல்லாமல் போயிடுது. சாமி அவன் கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் இருக்கிறான், என்ன பண்ணலாம், ஒரு கயிறு கட்டி விட்றீங்களா? உனக்கு தான் கயிறு கட்டணும். அவனை நீ தான் பழக்கப்படுத்தாமல் விட்டுட்ட. அவனை நீ எப்போ கோயிலுக்கு போனாலும் குழந்தைகளை கம்பல்சரி கூட்டிகிட்டு போங்க. இந்த தெய்வம் இதற்காக வழிபாடு பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து உங்கள் மரபுகளையும் பண்பாடுகளையும் அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் கடத்தி செல்ல வேண்டும். அப்போ தான் அவனுக்கு ஒரு வாழ்க்கையில் பிரச்சனை வரப்போ அவன் கடவுளோட கையை இறுக்கமாக பிடிச்சிட்டு வாழ்க்கையில் சஸ்டெயின் பண்ணி போவான். இதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். இது நம்மளுடைய கடமை. இதுக்கு எக்ஸ்ட்ரா டிக்கெட் ஆகுது, செலவாகுது, அவங்களை இழுத்துட்டு போனால் அதெல்லாம் அலைச்சல், இதெல்லாம் நடக்கும். இங்கே கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. ஆனால் பின்னாடி அவனுக்கு ஒரு இதெல்லாம் பல லட்ச ரூபாய் போனஸ் மாதிரி. இதை பழக்கப்படுத்துங்க. குழந்தைகளுக்கு கடவுளை பற்றி சொல்லி கொடுங்க. இப்படி கும்பிடணும், இந்த மாதிரியெல்லாம் பரிகாரம் பண்ணணும், இந்த மாதிரி நைவேத்தியம் பண்ணணும், அம்பாளை இன்ன கிழமைக்கு கும்பிடணும், கணபதினா திதியில் கும்பிடணும், முருகர் நட்சத்திரத்தில் கும்பிடணும், இப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லி கொடுங்க. அப்போ தான் அவனுக்கு கொஞ்சமாவது புரியும். அந்த வீடியோக்கள்லாம் காட்டுங்க. கொஞ்சம் ஆன்மீகத்தில் குழந்தைகளை வளர்த்துங்க. அவங்களுக்கு இந்த அக்ரஸிவ்னஸ் கம்மியாகும். கோபம், மூர்க்கம், அடிக்கிறது, குத்துறது இதெல்லாம் குறைஞ்சிரும். அப்போ உங்கள் பேச்சு கேட்பான். அவன் ஒரு கடவுள் நம்பிக்கையில் சாஃப்டாக சாத்வீகமாக வளருவான். கேளைக்க சித்த நமோ நமக.